ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கிருஷ்ணா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டைமர் ரிலே, அதாவது எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுற டைமர் ரிலேவை பற்றி பார்க்க போகிறோம். இதோட யூசேஜ் என்னென்னங்கிறது ஒவ்வொரு டைம் வீடியோவில் சொல்கிறேன். நான் இது யூசேஜ் ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னால் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஈஸியான விளக்கம் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸை பற்றி நான் வீடியோட சைடில் போடுறேன். இங்கேயும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை 12 வோல்ட் அடாப்டர். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 220 வோல்ட்டில் ஃப்ளக் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளக் பண்ணியிருக்கேன். இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 12 வோல்ட் 1 ஆம்ஸ். இங்கே ஃபோக்கஸ் ஆகுதா? இதில் இருக்க பாருங்கள் அவுட்புட். இன்புட் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் டு 270 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ். நமக்கு வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் 1 ஆம்ஸே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான வயரிங் கனெக்ஷனை பற்றி சொல்கிறேன் எப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு 12 வோல்ட்டு பவர் சப்ளை வேணும். அதை இப்போ காட்டின மாதிரி இது வந்து 12 வோல்ட்டு பவர் சப்ளை பின். இது வந்து இதோட கனெக்ட் பண்ணணும். இது வந்து மேல் பின், இது ஃபீமேல். இதுக்கு தேவை வந்து இதை ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த 6 to 3 வோல்ட்டு கிரவுண்டு இதுக்கு, ட்ரிகர் அண்ட் கிரவுண்டு ட்ரிகர் இதுக்கு, அப்புறம் காமன் என்ன, N1 என்ன, NCனா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இதில் இருக்க ஒவ்வொரு செட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன். இதோட யூசேஜ் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இதோட டைம் செட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இதோட ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னல இது வந்து 12 வோல்ட்டில் ரன் ஆகும். ப்ளஸ் நம்ம மொபைல் ஃபோனில், அதாவது மைக்ரோ யூஎஸ்பி ஃபோன்லேயும் ஃபோன் சார்ஜர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் இங்கே கொடுத்துருப்போம், இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5 வோல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட்டு போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட 12 வோல்ட் இருக்குது, அதனால் நம்ம 12 வோல்ட் கனெக்ஷனே கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோவில் நமக்கு தேவையான பவர் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட்டுக்கு தேவைப்படுது, 220 வோல்ட்டு தேவைப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லோடுக்கு இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இதுதான் வந்து எக்ட்ரேவோட மோட்டர். நம்ம மேனுவல் இன்குபேட்டர், ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரோட வீடியோஸ் இருக்கும், அது பாருங்கள். அதில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோட்டருக்காக இது ரொட்டேஷன் தெரியுறதுக்கோசரம் இந்த டேப் போட்டியிருக்கேன். இதில் வந்து NO, NC காமன் இருக்கும். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோலேயே நம்ம இந்த N1 என்ன, காமன் என்ன, NCனா என்ன, 12 வோல்ட்னா கிரவுண்டு, இது என்னங்கிறதும் சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம இதோட ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இது வந்து 2 ஹவர்ஸுக்கு நான் டைம் செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட டைம் செட்டிங்ஸ் எப்படின்னு. அதை வந்து இப்போது நம்ம இந்த மோட்டர் ரன் பண்ணுறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இன்னும் சேஞ்ச் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த வீடியோ எடுத்தப்போ நம்ம செட் பண்ண டைம் தான், இன்னும் சேஞ்ச் பண்ணல. இப்போ ஒன்றே ஒயரிங் கனெக்ஷன் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது அதே போர்டு எடுத்திருக்கோம். அதனால் அது வந்து அதே போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேக் சைடில் சின்னதாக டேபிள், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் டேபிள்.
ஓகே. அதனால் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இது மேலே இது யூஸ் பண்ணியிருக்கோம், செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 12 வோல்ட் கனெக்ஷனை கொடுத்துருவோம். 12 வோல்ட்டுங்கிறது இது மேலே இருக்கிறது கிரவுண்டு, கீழே இருக்கிறது நம்மளோட கிரவுண்டு, மேலே இருக்கிறது 12 வோல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த ஸ்க்ரூஸை நம்ம லூஸ் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு உண்டானோட, அதாவது இதில் போர்டு பவர் சப்ளை ரன் ஆகிறதுக்கு உண்டான பவர் சப்ளை கொடுத்தாச்சு. 12 வோல்ட் கிரவுண்டு. இது வந்து நம்ம இதை பின்னை வந்து இதில் கனெக்ட் பண்ணால் நம்ம போர்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கனெக்ட் பண்ணால் வந்து ரன் ஆகும். இன்னும் வந்து நான் ஃப்ளக் பண்ணலை, அதனால் வந்து அது ரன் ஆகாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து இதில் வந்து என்சி என்னங்கிறது இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதனால் ஒயரிங் கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நியூட்ரல். ஓகே, இது வந்து லைனுங்கிறது ஃபேஸு, எல்லுங்கிறது ஃபேஸு, என்னங்கிறது நியூட்ரல். இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த ரிலே பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸு லோடு கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து அவ்வளோ லோடெலாம் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது 10 ஆம்ஸ் கிடையாது, ஒரு 0.5 சம்திங் வரும். 4 வாட்ஸ். இது வந்து வாட்ஸ் ரேஸ் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸுங் பாயிண்டில் போயிடும். அதனால் வந்து நம்ம மெஷர் பண்ண அவ்வளோ லோட் கொடுக்க அவசியம் இல்லை. அதனால் இதில் வந்து ஒரு லைன் அப்படிங்கிறத ஃபேஸ் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இதில் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம மோட்டருக்கு போகிற இதை வந்து டைரெக்டாக ஃபேஸை வந்து மோட்டருக்கு டைரெக்டாக கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க. இப்போ வந்து லைன், அதாவது எல் வந்து லோடு வந்து ஃபேஸ் வந்து டைரெக்டாக மோட்டருக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நியூட்ரல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமன், அதாவது போன வீடியோ சொல்லியிருப்பேன், காமன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ஓ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. இப்போ வந்து இந்த டைரெக்டாக வந்து நம்ம நியூட்ரலை வந்து நம்மளோட காமனில் லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, காமனில் லோட் பண்ணிடுறோம். அதை டைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுலேருந்து மோட்டர்லேருந்து, அதாவது டைரெக்டாக நமக்கு வந்து காமன் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காமனுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மோட்டருக்கு போகிற லோட் பார்த்தீங்கன்னா என்ஓவில் கொடுக்கணும். அந்த என்ஓங்கிறது என்னங்கிறது சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ லூஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இதில் என்ஓவில் கொடுத்துடலாம். ஓகே, அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ஓவில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்சிஎம்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பவர் சோர்ஸை முதல்ல கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போர்டுக்குள்ள பவர் சப்ளை 12 வோல்ட்டு சப்ளை கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு 1 மினிட் நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். எப்போ தெரியுங்களா, அதாவது டைம் ஓடிட்டுருக்கு, மோட்டர் தான் ரன் ஆகணும். பட் ஆனால் ரன் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 220 வோல்ட் லோடு கொடுக்கல இன்னும். அதை கொடுத்தா அது ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போன வீட்டில் பார்த்தோம்னா 120 மினிட்ஸில் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது 120ங்கிறது ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸு. இது 2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் இப்போ வந்து செட் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆனோன்னா 119 வரும். அப்படி வந்து 2 ஹவர்ஸ் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த மோட்டர் ஆன் ஆகும். பட் இப்போ வந்து நம்ம அதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறதில்ல. இது வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம வந்து டைமிங்கை மாற்றிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் டைம் ஓகே 15 அது இருந்துட்டு போகுது, ஏன்னா 15 செகண்ட் இருந்துட்டு போகுது. க்ளோஸ் டைம் பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். ஓகே, அந்த 120யை நம்ம வந்து 0 மாற்றணும்.
அதாவது பாயிண்டில் கொண்டு போயிடணும். 120 மினிட் செகண்ட்ஸில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். மில்லி செகண்ட்ஸ்னால் 1.11 வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் வச்சுக்கலாமா? அதாவது ஒரு 1 மினிட் நமக்கு ஓடுற மாதிரி இருந்தால் போகும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலே ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் மோட்டர் ஓடல, ஆனால் வந்து டைம் ஓடிட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம 220 வோல்ட் இன்னும் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 கரெக்டாக 1 மினிட் கழிச்சு மறுபடியும் வந்து மோட்டர் ஆன் ஆகும். ஓகே வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், லோடு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம லைன் லோட் கொடுத்தாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லைன் டெஸ்ட் தெரியுதுங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 30 செகண்ட், அதாவது 30 செகண்ட் ஆச்சு. இன்னும் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோமா நம்ம இப்போ மோட்டர் வந்து ரன் ஆகுதான் நம்ம பார்க்கலாம் தெளிவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாத உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற பட்டியும் பெல் பட்டனை கிளிக்கு ஆளுங்கிற ஆளுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து 0க்கு ஆக போகுது. இப்போ வந்து மோட்டர் ஆன் ஆகுது. மோட்டர் ஆன் ஆகுது பாருங்கள். டேப் வந்து நம்ம அந்த சாஃப்ட்டில் போட்டிருக்க டேப் வந்து தான் ரொட்டேட் ஆகுது. நம்ம 15 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 15 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 4, 2, 1, 0. இப்போ வந்து 60 செகண்ட்ஸ், அதாவது மறுபடியும் வந்து 60 செகண்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அது வந்து இப்போது டவுன் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் கரெக்டாக 1 மினிட் முடிஞ்சோடனே மறுபடியும் இது ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க இதுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அப்பப்போ இன்குபேட்டர் பற்றி சம்மந்தமான வீடியோஸ்லாம் வரும். இனிமேல் பார்த்தீங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரோட வீடியோஸ்லாம் போடுவேன். இவ்வளோ நாளாக அந்த வீடியோ போகிற ஐடியா இல்லை, இனிமேல் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதனால் ஏதோ என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் முடிஞ்ச உதவி தான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்காகவும் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடணும். நீங்கள் அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபார்ம் அண்ட் இன்குபேட்டர்ஸ் சம்மந்தமாக போடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன டைமுக்கு ஆன் ஆயிடுச்சு 1 மினிட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் இன்குபேட்டரை பற்றி பார்க்கலான்ட்டு இருக்கோம். பார்ப்போம் அடுத்ததாக என்ன வீடியோ வருது, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வீடியோ கூட நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.